உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த கல்யாணம் முடியும் போது சுந்தரத்தோட மொத்த குடும்பமும் சின்ன பின்னமா செதறி போயிருக்கும். இது ஓ மேல சத்தியமா? என் மனசுல நீ இல்ல மாமா. என் மனசு முழுக்க அருள் மாமா மட்டும்தான் இருக்காரு. நீ இப்ப பார்த்து சொல்லுவானதே, நான் எப்படி இருக்கேன்? உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கனா? பிடிக்கல மாமா. யாராவது வெளியில இருந்தா கதவை திறங்களே. கதவை திறங்க. யாராவது இருக்கீங்களா? ஐயோ ஐயோ, கொஞ்சம் கதவை திறங்க. அண்ணி, வெளியில யாரும் இல்ல போல இருக்கு அண்ணி. இந்த ஸ்பீக்கர் சத்தத்துல நாம தட்டுறதோ கத்துறதோ யாருக்குமே கேட்காது. தம்பி, அப்ப யாருக்காவது போன் பண்ணி நாம உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற விஷயத்த சொல்லி கதவை திறக்க சொல்லலாமா தம்பி? சரி அண்ணி. ஐயா, உங்க பையன் நிச்சயத்துல எல்லாம் சரியா நடந்துச்சுங்களாயா? எல்லாம் சரியா நடந்துச்சு, ஒரு குறையும் இல்ல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அடுத்த நிச்சயத்தை ஆரம்பிச்சிருவோம். சொல்லிட்டேன், இப்ப எல்லாரும் வந்துருவாங்க. சரிங்கய்யா. அண்ணே, நிச்சயம் பண்ணணும்னா மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை வர சொல்லுவாங்கல்ல. நீங்க பாட்டுக்கு உங்க சின்ன மச்சான உள்ள வச்சு பூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப அவர் இல்லாம எப்படி நடக்கும்? டேய், நீ ஏன்டா பதற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியாரு. நேரம் ஆகிட்டே இருக்கு. மாப்பிள்ளை பையனோட அப்பா அம்மா எங்க? இதோ வந்துட்டாங்களே. என்னம்மா நீ மட்டும் வர? குணசேகரங்க தெரியலையே. என்ன கல்யாணி தெரியலன்னு சொல்ற? அவர் என் கூட எப்ப இருந்திருக்காரு? எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பாரு. அப்ப என்கிட்ட கேட்டா தெரியலன்னு தான் சொல்லுவேன். இந்த நேரத்துல எங்க போனான்னு தெரியலையே. எங்க போனாரோ? மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பேசிக்கிட்டு வெளியில போனாரு. வெளியே போனானா? ஆமா மச்சான். சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் ஆரம்பிச்சு வர சொல்றேன். டேய், போய் பார்த்து கூட்டு வாடா. கூட்டி வரேன், நான் வந்துடுறேன். ஓ ஐயா, நேரம் ஆகிட்டே இருக்கு. வாங்க, மத்த வேலையை பார்ப்போம். சரி வாங்க போலாம். கல்யாணம் வா. இன்னைக்கு இந்த பையன் எப்படிதான் சாக போறான், இவனை எவ வந்து காப்பாத்த போறான்னு பாப்போம். மா, குணசேகர் எங்கம்மா போனா? தெரியலையேப்பா. நானும் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என் கண்ணிலே அகப்படலையே. எங்க போனான்னு தெரியல. ஐயா, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நிச்சயத்தை ஆரம்பிச்சிருவோம். குணசேகர் எல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறது? இந்த நேரத்துல எங்க போனா? ஆமா மச்சான், சின்ன மச்சானை தேடி நான் அனுப்பினவனையும் காணோம். முக்கியமான நேரத்துல அவர் எங்க போனாருன்னே தெரியலையே. பெரியப்பா இருங்க, நான் கால் பண்ணி பாக்குறேன். பண்ணு போனு தான் போகாது. வெளியில யாராவது இருக்கீங்களா? இருந்தா கொஞ்சம் வாங்கல. நாங்க இங்க ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். ஓஹோ, கதவு உடைக்க பாக்குறாங்களா? இவங்க கதவை உடைச்சு வெளியில வந்துட்டா வரதண்ண நம்மளை கொன்றுவாரே. இதை தடுக்கணுமே. இப்ப என்ன பண்றது? ஏய், வானதி எங்க? அவ ரூம்ல இருக்கா. நான் போய் கூட்டிட்டு போய் வரேன். கூட்டு வா. மச்சான், நல்ல நேரம் முடிய இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பண்ண போறீங்க? 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவர் வராம இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. கல்யாணி, கொஞ்சம் இப்ப உள்ள நிலைமையை புரிஞ்சுக்க. நல்ல நேரம் போச்சுன்னா அதுக்கப்புறம் நல்ல நேரம் கிடையாதுன்னு சொல்றாரு. குணசேகர் எல்லாம் நிச்சயம் பண்ண எனக்கும் மனசு வரல. ஆனா இப்ப வேற வழி இல்லம்மா, பண்ணிதான் ஆகணும். பெத்த அப்பா இல்லாம புள்ளைக்கு எப்படி நிச்சயம் பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. அவர் வந்து நான் இல்லாம எப்படி நிச்சயம் பண்ணீங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அப்படி அவன் வந்து கேட்டானா நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க பதில் சொல்லுவீங்க. ஊரே எங்களை வந்து கேள்வி கேக்குமே, அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? நான் தானே பதில் சொல்லணும். கல்யாணி இத வச்சு இந்த நிச்சயத்தை நிறுத்திடலான்னு திட்டம் போட்டிருக்கா போல. அதான் இப்படி அடம்பிடிக்கிறான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க,
தயவு செஞ்சு என்ன சமாதானப்படுத்தி இந்த நிச்சயத்தை நடத்திடலாம்னு நினைக்காதீங்க. அவர் இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. நம்ம மேல இருக்கிற கோவத்துல தான் கல்யாணியத்தை இந்த நிச்சயம் நடக்க கூடாதுன்னு இப்படி பேசுறாங்க போல இருக்கு. அப்பா எங்க போனாருன்னு தெரியலையே. ஃபங்க்ஷனுக்கு வேற கூப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன அந்த பக்கம் என்னமோ சத்தம் கேக்குது. என்ன சத்தமா இருக்கும்? என்ன பண்ணி இவங்க கதவு உடைக்கிறத தடுக்கிறது? குரலை மாத்தி பேசிட வேண்டியதுதான். வெளியில யாராவது இருக்கீங்களா? உள்ள யாரு? தம்பி தம்பி இருங்க தம்பி. வெளியில யாரோ நம்ம கிட்ட பேசுறாங்க பாருங்க. வெளியில யாருங்க? கதவு திறங்கல. கதவை வெளியில பூட்டு போட்டு போயிருக்காங்க. நாங்க உள்ள இருக்கிறது தெரியாம கதவை பூட்டிட்டாங்க. நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் கதவை திறங்கல. சரி இருங்க, சாவி எடுத்துட்டு வந்து திறந்து விடுறேன். ரொம்ப நன்றிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி சரி. அப்பா நல்ல வேலை, சொன்னதை நம்பி கதவு உடைக்கிறத நிறுத்திட்டாங்க. ஐயோ, இந்த பொண்ணு ஏன் இங்க வந்துச்சு? இது எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏதாவது பேசி சமாளிக்க வேண்டியதுதான். ஏமா, விசேஷம் அங்க நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க நின்று என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதை கேட்டுதான் வந்தேன். ஆமாமா, எனக்கும் கேட்டுச்சு. அது என்னன்னு பார்க்கலாம் தான் நான் இங்க வந்தேன். வந்து பார்த்தா யாரையும் காணோம். சரி, நீங்க எங்க அப்பாவை பாத்தீங்களா? அவர் அப்பவே கீழே போனாரேமா. நீ அவரை மேல வந்து தேடிட்டு இருக்க. அப்படியா? சரி, நான் போய் பாக்குறேன். சரிம்மா. அப்பாடா, தப்பிச்சோம். அம்மா, ஏமா அப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா அருளு, நீயே இப்படி சொன்னா எப்படிடா? அப்பா வந்து கேட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அம்மா, அப்பா இல்லன்னு இப்ப நம்ம நிச்சயத்தை நிறுத்தினா அது அப்பாவே ஏத்துக்க மாட்டாருமா. அம்மா, நிச்சயமா நம்மளதாம்மா சத்தம் போடுவாரு. அதனால நல்ல நேரம் போறதுக்குள்ள நம்ம நிச்சயம் முடிச்சிடலாமா? நேரம் போயிட்டே இருக்கு கல்யாணி. இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அதான் எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நடக்கட்டும். சரிங்கய்யா, நீங்க பத்திரிக்கை படிக்க ஆரம்பிங்க. சரிங்கய்யா. எங்க போயிருந்த எவ்வளவு நேரம்? சுபு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? ஐயோ, நிச்சயதார்த்தத்துக்கு வேற டைம் ஆச்சு. என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.